வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அவர் நேற்று ஒரு பெருங்கூட்டம், ஒரு 5 ஆக்சிடென்ட் ஆச்சு, 16 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க. குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வராதீங்கன்னுட்டு ஒரு குழந்தைய தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு அம்பாரி மாதிரிலாம் அவர் வேனு மேலே செஞ்சு காட்டியிருக்காப்புல, வைரல் ஆகிருக்கு. எல்லாம் சொன்னாங்க அடுத்த 12 நாள் தளபதி நிற்காமல் போக போகிறாருனாங்க. நேற்று நைட்டு இன்னைய கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. வாந்தி பேதி தான் நிற்காமல் போகும், எதுவுமே நிற்காமல் போகாது அப்படின்ற மாதிரி அவங்க இதை தான். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, விஜய்க்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது, எப்போ தூங்கி எந்திரிக்கிறாரு, எப்போ குளிக்கிறாரோ அப்போ பெர்மிஷன் கொடுக்கணும். தேர்தல் அதிகாரி வீட்டில் பார்த்துட்டு, சார் ஓகேவா எந்திரிச்சிங்களா, ஏன்னா 10 மணிக்கு எந்திரிப்பீங்கன்னாங்க, 10:45 ரைட் ஓகே சார், நீங்கள் கிளம்புறதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகுமா, அப்போ நான் ஒரு 2 மணிக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருந்தால் கரெக்டாக இருக்குமா, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் இல்லை இருங்க நான் இப்போ தான் குளிக்க போகிறேன், முடிச்சுட்டு சொல்கிறேன், ஏன்னா அப்புறம் குளிச்சு வச்சு 1:45 ஆகிடும் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு வச்சுக்கலாமா, இருங்க ஒரு நிமிஷம் நான் கிளம்பிக்கிறேன், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக ஆகிடும், அப்புறம் கடைசியாக 3 மணி 2:30 மணி ஆகிடும், இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி வரேன், சரி அப்போ கேன்சல் விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படி ஒரு தேர்தல் அதிகாரியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. புரியுதா அவங்களுக்கு? இப்படி ஒரு தேர்தல் அவங்க வீட்டில் கேட்டுட்டு கூடயே இருந்து அவங்க டிக் பண்ணி அந்த டைமை போட்டு ஒரு ஃபோனில் சொன்னாங்கன்னா, சார் அருணாச்சலம் படத்தில் ரஜினி கூட ரம்பா பின்னாடியே அந்த ஒரு நோட், அதே மாதிரி தான் இப்போ திரிஷா இப்போ நோட்டை தூக்கிட்டு, திரிஷாவோட கட்டுப்பாட்டில் தான் விஜய் தான் நோட்டை தூக்கிட்டு போகணும் திரிஷாவுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இப்படி ஒரு தேர்தல் அதிகாரியை தான் அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அதுக்குள்ளே இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஒரு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க சென்ட்ரலில். அதுக்கான எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்குது. அண்ணாமலை போய் பேசிட்டு வந்துட்டாப்புல, நம்மளுடைய எதிரி இது கிடையாது, நம்ம ஆட்சி பிடிக்கிறது அடுத்த 5 வருஷம், அதுக்கு அடுத்த 10 வருஷம் கழிச்சு, அதனால் இப்போயே நம்ம களை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலாம் நம்ம விட்டுருவோம், விஜய் தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம பார்ப்போம் முடித்த உடனே. ஏன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, சைக்கோ தற்கொலையாக இருக்காங்க. ஸோ விஜய் தூக்கி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த கூட்டத்தை அப்படியே அழிச்சு விட்டுடலாம். இப்படிதான் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமீபத்தில் சின்ன உதாரணம் சொன்னான்னா, இந்த சைக்கோ கும்பல் இருக்குல்ல, இந்த ஹியூமன் கேட்டல் கும்பல், இந்த கும்பல், இந்த இளம் கும்பல் பூராமே ஒரு பையன் பைக்கில் வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தான். யார்? ஆமாம், டிடிஎஃப் வாசன். திடீர்னு அவன் எங்கே போனாலும் 10,000 பேர் 20,000 பேர் கூட ஆரம்பித்தோடனே அரசியல்வாதிகளாம் மிரண்டு போய்ட்டு, யாரா இவன் 20-21 வயசு ஆகுதுன்றான், போராடம் பூரா 10,000 பேர் கூடுறாங்க, என்னடா இது அப்படின்னு பார்த்து மிரண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. பைக்கையும் பிடிக்கிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவனை டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. போச்சு அதோடு அவன் காணான். இப்போ அவன் வெளியில் வந்தாலும் 100 பேர் கூட வர மாட்டேறாங்க. ஏன்னா அவன் பைக்கை பிடிங்கினோடனே அவனுக்கு வேல்யூ பைக்கு வேகமாக ஓட்டுறதுல தான். அதை நிறுத்தினோடனே அவனுக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி விஜயை பிடிங்கி விட்டுருவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பிடிங்கி விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் 2 கேஸை போட்டு உள்ளே தள்ளி நொக்கெடுத்தாயின்னு வைங்க. நொக்கெடுத்து எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு பல வழக்குகளை போட்டு அலைய விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தற்கொலை நாய்க்கு பூராமே ஓடி போயிடும். புரியுது அவங்களுக்கு? ஓ விஜய் பவர் இல்லையா, விஜய் படம் வராதா இனிமேல், அப்போ விஜய் நீ நடிக்க மாட்டான்னா அப்புறம் விஜய் எதுக்கு, நம்ம அஜித் பின்னாடி போயிடுவோம், இல்லை தனுஷ் பின்னாடி போயிடுவோன்னு போயிடுவாங்க, சிவகார்த்திகேயன் பின்னாடி போயிடுவாங்க, எல்லாம் பிரதீப் ரங்கநாதன் வராப்புல அவர் பின்னாடி போயிடுவாங்க. விஜய் அப்படியே ஒரு காலப்போக்கில் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் மறந்துட்டு, ஆமாம் விஜயின் இருந்தார்ல நம்மலாம் போனோம்ல அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே டெல்லியில் தயாராகிட்டு இருக்குது. அது குறித்து டீப்பாக அண்ணாமலையை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டெல்லியில். அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் யாரெல்லாம் என்னென்ன செக் வைக்கலான்ற இந்த தேர்தலுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா நயினார் நாகேந்திரன் வேலைக்கு ஆகாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன பேமெண்ட்டை வாங்கிட்டு, புரியுதா அவங்களுக்கு, இந்த சில பேர்லாம் என்னன்னா ஒரு ஏரியா திடீர்னு ஒரு ஏர்போர்ட் வருதுன்னு வைங்களேன், ஏர்போர்ட் வருது அப்படின்றது சேட்டுக்கு தெரியும். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, செக்ரட்டரியேட்டில் கையெழுத்து போட்டாங்களா, வரப்போதா என்னன்னு சேட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிக்குவான். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க, வராமையும் போகலாம், வரவும் சரி. ஆனால் ஒரு ஏக்கரே 1 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது, நீ 10 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க, விற்றுடலான்னு விற்றுருவாங்க. கடைசியில் பார்த்தா அது ஏக்கர் 2 கோடி சேட்டு வாங்கிடுவான். 10 லட்சத்துக்கு ஒரு 500 ஏக்கர் வாங்கி போட்டுருவான். கடைசியில் பார்த்தா அது ஏக்கர் 1.5 கோடி 2 கோடி போகும்போது இவங்க வாயிலையும் வயிற்றில் அடிச்சுக்குவான். ஐயோ அதில் சில பேர் சொல்லுவாங்க, பாரு 1 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருந்தால் உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தான்ல, அந்த சந்தோஷத்தோடு போவியா, இப்போ 1.5 கோடி போகுது 2 கோடிக்கு போகுதுன்னு வாயிலே வயிற்றில் அடித்தேன்னா இப்போ என்ன பண்ணுவேன்?
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த போனது தான். இந்த கதை தான் யாருன்னா பார் ஓனர் யார், நயினா நாகேந்திரன். சொற்ப காசுக்கு எடப்பாடிகிட்ட கட்சியை விற்றுட்டாப்புல, ஸ்டேட் பிஜேபி விற்று ஏதாவது கொடுங்க பார்த்துக்கலான்னா அவர் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து சரி பண்ணோன்னே. ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது. அண்ணாமலை சேட்டு மாதிரி குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கி வச்சுட்டு பெரிய ரேட்டுக்கு விற்கக்கூடிய ஆள். ஆனால் வந்து சொத்து இருந்தும் அதை கொண்டு போய் குறைஞ்ச ரேட்டுக்கு விற்கிறது யார் அப்படின்னா நயினார். ஸோ அதனால் மத்திய பாஜகவில் எடை போட்டு பார்க்குறாங்க. அண்ணாமலை ஒரு ரொம்ப வளர்த்து விட்டோம்னா ஜிஏவே காலி பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு வந்துடுவாப்புல ஒரு 2 வருஷத்தில். சரி, அதுக்கு பயந்து அண்ணாமலையை ஒழிச்சு கட்டினா இவங்க இந்த பார்ட்டி கொண்டு போய் சொற்ப விலைக்கு கட்சியை விற்று விட்டான். இவர் யார், நம்ம பார் ஓனர் வித்துட்டாரு அப்படின்ட்டு மாநில தலைவர். ஆமாம், மாநில தலைவர். அவருடைய இடத்தையே பிடிக்கிட்டு விட்டான் என்ன பார்த்துங்களேன், காசு கொடுத்து அடிக்கும் போது. அப்போ இதுவும் ஒத்து வராது. தொகுதியும் அவர் தொகுதியை ரிட்டர்ன் வாங்க முடியாமல் வேறு தொகுதி போயிட்டாப்புல. அப்போ இது லாயக்கப்படாது கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி அடுத்து யாருன்னு பார்க்குறாங்க. தமிழிசை எப்போவுமே அங்கே கூட நிற்கும். இது பதவி பைத்தியமாச்சு, அதை துரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா இப்போ இந்த அம்மா இருக்க இங்கே கோவை, அதுவும் தெரிச்சு வேறு தொகுதிக்கு போயிடுச்சு. சரி, அப்போ இது எதுவுமே லாயக்கு கிடையாது. அப்போ திருப்பி அண்ணாமலையை தான் கூப்பிடுன்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலான்னு. அண்ணாமலையுடைய முதல் இதே வந்து திமுகவை இப்போ நம்ம டார்ச்சர் கொடுக்குறோம் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இறங்கிடுவேன், நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுவேன். வெள்ளை அடிக்கிற மாதிரி தான். இது சிமெண்ட் இது வாங்கி கொடுத்தீங்க, ஏனி இது வாங்கி கொடுத்தீங்கன்னா வாடகை கொடுத்தீங்கன்னா நான் வேலையை ஆரம்பிச்சிடறேன், நீங்கள் அப்புறம் பேமெண்ட்டை கொடுங்கன்ற மாதிரி அண்ணாமலை அரண்மனைக்கும் கோவாவில் தனியாகவே கூட அடிப்பாப்பில் நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துருங்கன்ற மாதிரி அண்ணாமலையே சொல்லிட்டாங்க. அண்ணாமலையே வெள்ளை அடிக்க வேலையை வாலி வாங்கிட்டு வந்துட்டாப்புல, வாலி மட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாப்புல. நீ நாளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, நைட்டே வெள்ளையை அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, பாண்டிச்சேரி இண்டிச்சேரின்னு சொல்லி. இப்போ அண்ணாமலை கையில் இல்லை சார், திடீர்னு விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. விஜய்க்கு பிரச்சாரத்துக்குலாம் அனுமதி கொடுக்கணும், அது எப்படி நீங்கள் மறுக்கலாம், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானேன்னு ஒரு பேட்டி வேறு. அது இப்போதைக்கு அப்படி சொன்னால் தான் விஜய்க்கு ஓட்டு விழுது, திமுக ஓட்டை உடைப்பாயின்னு. எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயவே ஏன் உள்ளே வெளியில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வெளியே இருக்க வேண்டிய ஆளே இல்லையே, பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாப்புல. எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கேஸை போட்டு சத்தம் இல்லாமல் கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. இன்றைக்கி அது ஏறத்தாழ அதிமுக எடப்பாடிக்கு போகிற ஓட்டை விஜய்க்கு திருப்புறது இந்த எலெக்ஷன் வரைக்கும். அதுக்கு விஜய் ஆதரிக்கிற மாதிரி இவருடைய ஆதரவாளர்கள் ஏதோ செய்தி சொல்லி நம்ம வாடுறவங்கெல்லாம் விஜய்க்கு போடுங்க, எடப்பாடிக்கு போட்டுறாதீங்கன்னு சொல்ல வராங்கிறதும் அதுக்குள்ளே அப்படி இல்லை. ஏன்னா டெல்லியில் அதுக்கு தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, பேசி இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது விஜயை ஒழிக்கிறதுக்கு தான். விஜயை தூக்கி விடுறது வந்து என்னென்னா திமுக ஒழிக்கிறதுக்கு, விஜயை ஃப்யூச்சரில் காலி பண்ணுறதுக்கும். ஏறத்தாழ ஜி எஃபெக்டில் சொல்கிறீங்களே சார், யாரை நெருங்கி அன்பாக அவர் பாசமாக கட்டி நிற்கிறாரு அவன் காலி, அவன் குடும்பமே நாசமாக போயிடும் அப்படின்றது சொல்லுவாங்க, நம்ம சொல்லலை. அண்ணாமலை அது கண்ணாலே நிறையா பேர் பார்த்துருக்காங்க. இந்த நெதன்யாவை போய் கட்டி பொண்டாட்டியும் கை கொடுத்ததோடு அவங்க குடும்பமே முடிஞ்சு போச்சுல. இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் பங்கரில் படுத்துருக்காங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். அன்னைக்கு வந்தவன் தான் வெளில நெதன்யாவுக்கு, அதுக்கப்புறம் பொந்தில் தான் படுத்துருக்கு. அந்த நிலமை தான் இப்போ இதுக்காகும். அந்த அதை அப்போ ஒரு சின்ன ஜியாக இங்கே வந்து சின்னஜினா தமிழ் சின்னஜி, அண்ணாமலை சின்னஜி. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை வேற ஒரு வேலையை பார்த்து விட்டோன்னே அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை கூட இருக்கிறவங்க யாருக்குமே சீட்டு கொடுக்கல. அண்ணாமலை டிரைவருக்கெல்லாம் டோல்கேட்டில் 2 ஃபீஸ் வாங்குறாங்களாம். அந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே வெறுத்தவங்க ஃபாஸ்டாகில் 2 ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறாங்க போல். அதனால தான் கடுப்பாயிட்டாப்புல அண்ணாமலை. அப்புறம் திருப்பி கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன், சரி நான் பார்த்துக்கிறேன். அந்த ரெட்டிலாம் வந்து தெலுங்குலேருந்து வந்தோம், ஆந்திராவில். அவர் 2 மாதத்துக்கு முன்னாடியே புது டெம்போ ட்ராலர்லாம் வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு ரெடின்லாம் வீடியோ போட்டு, அதனால தான் தரல. நீ பெர்மிஷனே தரல, நீ பாட்டுக்கு வண்டியை வாங்கி ஓடிட்டு இருந்ததுன்னா இன்னும். இப்போ வாடகைக்கு விடுறாப்புலையா, அது ஒரு நாளைக்கு 2500 பெட்ரோல் தனி, டிரைவர் பேட்டா தனி. வேறு என்ன பண்ணுறது, இப்போ ஓட்ட காசு எடுத்தானே ஆகணும். அதனால் ரெட்டிக்கு வந்து இப்போ அந்த வண்டியை வாடகை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பிஜேபிக்காரனுக்கு தரமாட்டேன்றாப்புல. வேறு எந்த கட்சிக்காரனுக்கு வேணாலும் தருவேனே தவிர பிஜேபிக்காரனுக்கு அந்த வேனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க போல். இப்போ 4000 ரூபா கூட தரேன்னு கேட்குறாங்க போல். ஏடிஎம்கே பிஜேபிக்கு தரமாட்டேன்றாப்புல. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி போகிறதுக்கு அவருக்கு எதுக்கு கேன்சல் பண்ணாங்க, கடலூர் போனோம் அவர் எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. புதுச்சேரியில் எலெக்ஷன் நடக்குது, நாங்கள் அது வழியாக போனோம்னா அங்கே ஓட்டு போடுறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க, எங்களை பார்க்க வந்துட்டாங்கன்னா ஓட்டு விழாமல் போய் ஏன் சுற்றி போக வேண்டியதானே. மரக்காணம் போய் திண்டிவனம் போய் போகலாம், இல்லை மதுராந்தகம் போய் திண்டிவனம் போய் போகலாம், விழுப்புரம் போய் போக வேண்டியதானே. இப்போ நான் விழுப்புரம் போய் நேராக போர்வையில் போய் லெஃப்ட்டில் போனால் கடலூர் வரப்போகுது. எல்லாம் திருட்டு பயில எந்த தூங்கியிருப்பான்.
தூங்கிருப்பான், எழுப்ப வேணாம்னு நினச்சி அப்படி சரி கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் போனோம்னா நைட்டு சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கார்லேயே போக வேண்டியதுன்னு யார் உங்களை வேணான்னா? எல்லாமே திருட்டு வேலை தான். நீங்கள் செய்கிற தப்பு மறைக்கிறதுக்காக. அவர் வந்தால் கேரவன் வராது, ஏன்னா இவர் தனி விமானத்தில் வந்துடுவார். கேரவனை தூத்துக்குடியிலேருந்து ஓட்டிகிட்டு வரணும், அது ஒரு சிக்கல். நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஓட்டிகிட்டு வரணும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. சாரி, ஒரே ஹைவே தானே. ஒரே ஹைவேல வந்தால் விருத்தாச்சலம் வந்தோடனே ரைட்டில் அடித்து அப்படியே சுற்றி வந்தால் அதெல்லாம் இல்லை, விழுப்புரம் வந்து வரலாம். இல்லை திண்டிவனம் திண்டிவனம் கூட வர வேணாம், விழுப்புரம் வந்தானே நேர் ரோடு தானே. அப்படி கேரவன் அப்படியே நேராக ஸ்பாட்டுக்கு போக சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் காரில் போனீங்கன்னா வச்சுட்டிங்கன்னா வண்டி இல்லாமல் இருக்கீங்க, போக விருப்பம் இல்லைங்கிறதுனால இப்படி விதவிதமாக ஆமாம் உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் போய்ட்டு. என்ன ஆகுது இந்த எலெக்ஷன் 20 நாள் இப்படி ஓட போகுது, 20 கூட நாள் கூட இல்லை. இந்த 2 வாரத்தை விஜய் எப்படி ஓட்டுறாரு, அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பதில். நன்றி, வணக்கம்.